ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்ப ஒரு நல்ல டேஸ்டியாக சிம்பிளாக சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1/2 கிலோ சங்கரா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு லெமன் சைஸை விட கொஞ்சம் அதிகமான புளியை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளிப்பு கூடவோ குறைச்சலோ போட்டுக்கலாம். இப்போ புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். பழுத்த தக்காளியாக 2 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 2, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கையாலேயே கரைச்சி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு குழம்புக்கு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குழம்பு தாளிக்கிறதுக்கு இப்போ பேன் வச்சுக்கலாம். 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம், கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும். கடுகு வெந்தயம் ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதும் 7-8 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நீல வாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி மசாலா தண்ணியை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக 1/4 கிலோ அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் வந்து அப்படியே இந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் 1/2 கிலோ சங்கரா மீனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மீன் குழம்பு சங்கரா மீனில் மட்டும் இல்லை, எந்த மீனில் வேணாலும் இந்த மீன் குழம்பு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க, குழம்பு கொதிச்சிட்ருக்கு. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா வாசனை எல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் 1/2 கிலோ சங்கரா மீனை போட்டுக்கிறேன். மீனை போட்டுட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. கரண்டியில் ஜஸ்ட்டு மேலோட்டமாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ கம்ப்ளீட்டாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்லா கமன்ட்டு சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு கரண்டியில் மீன் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மீனெல்லாம் நல்லா உடையாமல் நல்லா வெந்து இருக்குது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த மீன் குழம்பு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க, இதே போலியே மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சுடு சுடு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.